மூத்தவர்களை ஓய்வு பெறும் எனது ஆசிரியர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். முதலில் அவைய வணங்குகிறேன். ஆசிரியர் தொழில் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்த சிறந்த விருது. இதில் நாம் எல்லோரும் பணிபுரிகிறோம். ஓய்வு என்பது மனிதனுக்கு தேவை. அந்த ஓய்வில் மிகவும் முக்கியமானது ஓய்வு. ஓய்வில் இருக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆசிரியர் தொழிலில் நான் என்ன செய்தேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனதிடத்தில் படிக்கப்பட்ட மாணவன் நன்றாக இருக்கிறானா, அவன் தான் சிறந்த ஆசிரியர். என்னிடத்தில் படிக்கப்பட்ட குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்களா, அவன்தான் சிறந்த ஆசிரியர் என்பதை என்ன நிரூபித்திருக்கிறது என்பதை உங்கள் மனசாட்சி சொல்லும். இப்பொழுது நேரத்துக்கு வருகை, சமயம் இல்லாத நேரத்தினால தன ஆசிரியர், லதா ஆசிரியர், செல்வி ஆசிரியர் 3 பேருக்கும் ஒரு பாடம். தன ஆசிரியர் ஆரம்ப பாடசாலையில் குழந்தைகளை எங்களிடத்தில் செல்விக்கு நடுநிலை பள்ளிக்கு அனுப்புவார்கள். அந்த நடுநிலை பள்ளிகள் இப்பொழுது உயர்நிலை பள்ளியாக இருக்கிறது. அப்பொழுது நடந்த சம்பவங்களை சொல்கிறேன். நடுநிலை பள்ளிக்கு வருகிற மாணவர்களை பார்க்கும் பொழுது ஆரோக்கியமாக இருப்பார்கள், கலகலப்பாக இருப்பார்கள், ஆசிரியரிடத்தில் கலங்கம் இல்லாமல் பேசுவார்கள். எப்படிதான் இந்த குழந்தைக்கு பேசும் காரணம் என்ன? ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள் நீமா ஆசிரியர், தனாசிரியர் போன்ற ஆசிரியர் ஜெயசீலர் இவங்க பேரவே சொல்லுவாங்க. அந்த குழந்தை முகம் 4ஆம் கிளாஸ் முடிந்து 5 வரும்போது பார்த்தீங்கன்னா சார் 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 நான் ஆரோக்கியமாக இருந்து வர பிள்ளைகளை ரொம்ப பாராட்டுகிறேன். அவங்க அன்பு, அந்த டீச்சரிடத்தில் என்ன குணம் இருக்கிறதோ அதை அப்படியே செய்கிறாங்க, அழகு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைகள் இங்கிருந்து படித்து நாங்கள் நல்ல முறையில் சொல்லிக் கொடுத்துருக்கேன். நான் தைரியமாக சொல்லுவேன். ஆசிரியர் நாங்கள் நடுநிலைப்பள்ளி மட்டத்துக்கான ஆசிரியர் தைரியமாக சொல்லுவோம். இந்த 7ஆம் கிளாஸ் முடிஞ்ச குழந்தைகள் எங்கெல்லாம் அனுப்புது நாங்கள் யோசிக்கும் பொழுது லதா டீச்சர் இருக்கிறாங்க, அகலியில அங்கே நாங்கள் தூக்கி கொடுத்துருவோம். பார்த்தீங்களா? இந்த 3 தொடர்பும் 3 மும்மூர்த்திகளாக இருக்கிறார்கள். உங்களை தலைவாங்க. இங்கே ஆரோக்கியமாக படிக்கிற குழந்தை நடுநிலைப்பள்ளிக்கு வருது. நடுநிலைப்பள்ளியில் நல்ல புடமிடப்படுகிறது, அக்னியில் புடமிடப்படுகிறது. ஒரு தங்கம் எப்படி அக்னியில் புடமிட்டு சொலிக்குதோ, உங்கள் காதுகளிலும் கருத்துகளிலும் சொலிக்குதோ, அதே மாதிரி ஆரோக்கிய மாதத்தில் மழலை குழந்தையாக அன்பாக அரவணைப்பாக கொடுத்தது. நடுநிலை பள்ளிக்கு வந்தது போல எங்களை போல இருக்கிற உருக்கு மனிதர்கள் உருக்கி எடுத்து, அதை விட உருக்கு மனிதர் அங்கே இருக்கிறார் லதா டீச்சர். எங்களை விட மாமொழியாக விளங்குகிற லதா டீச்சர் அங்கே இருக்கிறார்கள். அங்கே நாங்கள் அனுப்பினோம். உதாரணத்துக்கு சௌந்தர்யா எங்களிடத்தில் படித்த மாணவி லதா டீச்சர் டீச்சர், சௌந்தர்யா வர்றா டீச்சர் பார்த்துக்கோங்க, கேமராதா வர்றா டீச்சர் பார்த்துக்கோங்க, நிகிதா நிவேதா வர்றா டீச்சர் பார்த்துக்கோங்க, அந்த குழந்தைகளுக்கு சௌமியா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எங்களிடத்தில் வந்த பிள்ளைகள். பிரவீன்குமாரை பார்த்துக்கொள்ளுங்கள். இவங்க எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். நான் தைரியமா சொல்லுவேன், இவங்க எல்லாம் படித்தவர்கள் தான். தைரியமாக சொல்லுவேன். ஒரு ஆசிரியர் இப்ப இருக்கிற தலைமுறைக்கு நான் சொல்ல வேண்டிய காரணம் என்னவென்றால், வரப்போகிற இருளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருள் அறுவதற்கு முன்னால் நீ வெளிச்சமாக இரு. இளம் தலைமுறையே, நீ வெளிச்சமாக இருந்தால் உன்னிடத்தில் படிக்கிற குழந்தை வெளிச்சமாக இருக்கும். வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் ஆசிரியர் தினமும் என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆசிரியர் சிறந்த அங்கே வந்துட்டு நாட்டுக்கதையும் கூட்டுக்கதையும் உட்கார்ந்து பேசுறது ஆசிரியர் இல்லை. இவர்கள் அனைவரும் சிறந்த ஆசிரியர். தனாசிரியர் கோயம்புத்தூர்ல பஸ்ல இருந்து வர்றாங்க, கரெக்டா 9 வாக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி லதா செல்வி காலேஜ்ல இருந்து ஓடி வந்தாலுமே லேட்டா வந்தா லேட்டஸ்டா சொல்லுவாங்க. உள்ள போனா உட்கார்ந்து தான், வெளியே வரவே மாட்டாங்க. எங்க மட்டத்துல குழந்தை தெரியும். எனக்கு போன் பண்ணி எனக்கு பைக்ல வரும், எனக்கு கூப்பிட போட்டு சொல்லுவாங்க. நான் பைக்ல யாரையா செஞ்சு வரேன். என்னுடைய பழக்கம் நான் அந்த சின்ன பழகிய பழக்கம். சொல்லுங்க. முதலாக என் பைக்கில் ஏறியது சம்பவம் அன்னைக்கு பத்திரை. ஆமா, நான் யாரையும் என் ஒருத்தி என் மனைவி தவிர நான் யாரையும் நான் ஏற்க மாட்டேன். தாயை தவிர நான் என் பைக்கை ஏற்கவே மாட்டேன். அன்னைக்கு சூழ்நிலை இடம் ஃபாரஸ்ட் ஆகிப்பட்டது. நேரமாக ஏறினாங்க. அப்படி பஸ்ல அது சிறுமத்திற்கு கொஞ்சம் வருத்தம் உண்டு. நான் ஏற்க மாட்டேன். என் பைக்கில் வந்து நான் தாயும் என் மனைவி தவிர ஏற்க மாட்டேன். சகோதரி அப்படி சகோதரியாக நினைத்து கடந்த சோழரை என் சகோதரியாக நினைத்ததுனால செல்வி நான் கொண்டு போய் சோழருக்கு நான் கொண்டு போனேன். தைரியமாக சொல்லலாம். அதை சுத்தமாக தனாசிரியர்
அவங்க தரமாக எங்களுக்கு பிள்ளையா இருக்கிறாங்க, நாங்கள் நல்லபடியாக செய்து லதா டீச்சர் அனுப்புகிறோம். லதா டீச்சர் அவங்க அப்படியே ஜோதியாக ஒழிச்சு விட்டாங்க. அது தொடர்ச்சிகள் நம்ம தொடர்ச்சி இருந்தால் அந்த பிள்ளை ஜொலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செல்வச்சரம் அப்படியே வருவாங்க. லதா டீச்சரை பற்றி எனக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு துணை இழந்து போனா, ஒரு கை போனா எப்படி இருக்கும் அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆசிரியர் அவங்க தைரியமா இருக்கும். 2004 2005 ஒரு சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு ஒரு தாயானவள் ஒரு தன் மகனை வைத்துக் கொண்டு, அதுவும் ஒரு ஒத்தையிலே தனி வீட்டிலே ஆணக்கட்டி பகுதியிலே சிறந்து விளங்கி தன்னுடைய வேலையும் தன் கணவன் இறந்த பிறகு தன் மகனுக்கு செய்யக்கூடிய ஆட்களையும் செய்து கொண்டு அந்த அட்டப்பாடி மேலே அகலி பள்ளிக்கூடத்திலேயே 8 மணி பஸ்ஸுக்கு ஏறுவாங்க. எனக்கே சங்கடமா இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்தில் மெயினான காரணம் சிறந்து விளங்குவதற்கு லதா ஆசிரியர் போன்ற ஆசிரியர்கள் தன் கணவனை இழந்தாலும் ஆசிரியரை சிறப்பாக செய்தார்கள், சிறந்த பணியாக செய்தார்கள் என்று நான் இப்பொழுது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். நமக்கெல்லாம் குடும்பம் இருக்கிறது, நமக்கெல்லாம் கணவன் இருக்கிறார்கள். நமக்கு கணவன் இருந்துகிட்டும் நமக்கு செல்விக்கு பைக்கில் வந்து என் மனசை சீக்கிரமா போக்குவரத்து அப்படி சட்டம் போட்டு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆனக்கட்டிலை தானே படுத்து, தானே காலையில் எழுந்து, தன் கணவன் தன் பிள்ளையும் கவனித்து, தனக்கு கூட சாகாரத்தை எடுத்து, நானே குளிச்சு, நானே சமையல் பண்ணி, நானே சாப்பிடுறது இப்படிங்க இருக்குங்க. ஆசிரியர் நல்ல ஒரு ஆசிரியர் நான் விளம்பரம். வருங்கால தலைமுறையே இவங்களை கூட நாம் செலுத்தினால் உங்கள் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பார்கள். மாமியாரை பற்றி சொன்னீங்க. விதை விதைக்கிறவன் எதை விதைக்கிறானோ அதை அறுவடை செய்வான். நீங்கள் உங்கள் மாமியாவுக்கு மருமகளாக இருந்து செய்வின எதெல்லாம் செயல்பட்டீர்களோ, உன் மாமியாவை குளிப்பாட்டினையோ, உன் மாமியார் துணியை துவைத்தாயோ, உன் மாமியாவுக்கு தலை சீவினையோ, என் தாய்க்கு நான் குளிப்பாட்டி விட்டிருக்கிறேன், என் அம்மாவை நான் குளிப்பாட்டி விட்டிருக்கிறேன். உன் அம்மாவாக நினைத்து உன் மாமியாருக்கு நினைத்தே என்றால் நீயும் மாமியாவை கால் மேல் கால் போட்டு தாயா பிடிக்கலாம். என் அப்பனுக்கு நான் பணிவிடை செய்தால் என் மகன் எனக்கு பணிவிடை செய்வான். என் மணிப்பாசிலிருந்து 50 ரூபாய் சென்று கேட்கிறேன். சனிக்கிழமை என் மகன் சொல்கிறான், அப்பா காணிக்கைக்கு சொல்ல வந்தீங்களா? என் மகன் திரும்பி சொல்றார், உன் மாமியாவுள் உன் மனசில் மருமகன் மனசு இருக்கணும், மாமியாவின் மனசிலே மருமகள் மனசு இருக்கணும். இரண்டும் சேரும் பொழுது அங்கே ஜோதியாக ஜொலிப்பீர்கள். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேணும். பொதுவாக சொல்கிறேன், ஒரு ஆசிரியர் சிறந்த பணி எங்கெல்லாம் சிறப்பாக செயல்பட்டீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு மகுடமாக விளங்கும். எங்கெல்லாம் நீங்கள் செயல்பட்டீர்களோ அங்கே மகுடமாக உங்களுக்கு கணவன்மார்கள் மகுடமாக இருப்பார்கள். 2 பேர் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கணவன்மாரை கணவனாக பாவித்து உங்களுக்கு இதுவரை பணிவிடை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் கணவனுக்கு நீங்கள் பணிவிடை செய்வதை உங்கள் மகன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வருங்காலத்தில் அவன் செய்வான். நீங்கள் உங்கள் கணவனை கீரியாக நினைத்தினால் மகனும் கீரியாக நினைப்பான். 2 பேரும் அன்பு கணவனை அன்பாக நினைத்து பாவித்து, என் செல்லமே அதிகாலையில் 5 மணிக்கு டீ போட்டு கொடுங்க, அது உங்கள் குடும்ப பொறுப்பு. லதா டீச்சருக்கு வேண்டியது இனி அவங்களுக்கு பொது வாழ்க்கை. லதா டீச்சருக்கு இனி தேவை பொது வாழ்க்கை. எனக்கு கொடுக்கப்பட்ட விதைகளை நீ அறுவடை செய்வாய் மகளே. நீ எதையெல்லாம் விதைத்தையோ உனக்கு துணை இல்லாட்டும் இறைவன் உனக்கு துணை இருக்கான், உன் பிள்ளைகள் துணை இருக்கிறார்கள். 1000 முத்துக்கள் நீ விதைத்து இருக்கிறாய். அந்த முத்துக்களை நீ போன் செய்து கேட்டாலே உனக்கு இன்பமாக இருப்பாய் மகளே. இன்பமாக வயது குறைவாஇருந்தாலும் உங்களை வாழ்த்துகிறோம். இங்கே இருக்கிற எல்லோரும் நல்ல விதை விதைப்போம், நல்ல பணிவிடை செய்வோம், ஆசிரியரை சிறப்பே செய்வோம், குடும்பத்தையும் காப்போம், செயல்படுவோம். வெற்றி நடை போடும் மகளே, வெற்றி நடை போடும் மகளே, உன் வாழ்க்கையில் வெற்றிதான், உன் மனதில் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி.